ஏன் நீ முருகன் என்கிற பெயரை வைக்க கூச்சப்படுகிறாய், தயங்குகிறாய்? அதை ஏன் அவமதிப்பாக கருதுகிறாய்? எந்த பார்ப்பனராவது, நான் கேட்கிறேன், ஒரே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானா? கொண்டு வந்து நிறுத்து மேடையில. நீ சொல்லுகிற அத்தனையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன் நீ முருகன் என்று பெயர் வைக்க தயங்குகிறாய்? சுவாமிநாதன் தான், முருகன் தான் அதுக்கு பேரு. முருகனுடைய இன்னொரு பெயர் அது. கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலைன்னு ஒன்று இருக்குது, அது முருகன் வழிபாட்டு தலம் தான். நாதன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு பொருள், வேற ஒன்றும் கிடையாது. அது வடமொழியில. அது என்ன சுருக்கமா நாத் அப்படின்றாங்க. பிரேம்நாத், ராஜ்நாத். நாத்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம தமிழ் படுத்தும் போது நாதன் அப்படின்னு தமிழ் படுத்துறோம். வடமொழிக்காரனா சுவாமிநாத் அப்படின்னு வச்சிருப்பான். தமிழ் சாமிநாதன். எலெக்ஷன் வருதுனாக்கா பல விதமான வேடங்களை கட்டக்கூடியவர் தான் திருமாவளவன். எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த வேலை தூக்கி அடிச்சிருவார். முருகனே எங்க முப்பாட்டம் கிடையாது, முருகன் ஏதோ ஒரு கடவுள், முருகனுக்கு இது கொஞ்சம் சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு கேள்வி கேட்டார், என்னன்னாக்கா ஏதாவது ஒரு பார்ப்பனன் முருகன் என்று பெயர் வைத்திருக்கிறானான்னு அவர் தான் சொன்னார். அதே மேடையில் அவர் சொல்றாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன். சுவாமி என்பது என்ன தெரியுமா? முருகருடைய பெயர். இதே திருமாவளவன் எப்போ மென்டல் ஆயிட்டார். அவர் வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இந்து முன்னணி, ஐயோ அப்ப தூங்கி எழுந்திரிச்சு கேட்டா கூட ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, பாஜக இப்படின்னு ஒரு பிதற்றக்கூடிய ஒரு பைத்தியமாக மாறிவிட்டார். ஏன்னா ஒரே மேடையில் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு பார்ப்பனன், நான் சவால் விட்டு சொல்றேன், முருகன் பெயர் வைத்திருக்கிறானான்னு பேசிட்டு அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்ன பேசுறாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன், சுவாமி என்பதே முருகனுடைய பெயர் தான்ன்றாரு. அப்ப எப்படிப்பட்ட முரண்பாடு? ஒரே மேடையில் இது ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு பேசினா கூட பரவாயில்ல. முருகன் பார்ப்பனம் வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் பார்ப்பனம் தான். அப்ப முருகன் அவ பேர் வச்சிருக்கிறார், நீயே தான் சொல்ற. அப்ப மாத்தி மாத்தி பேசுறது யாரு? பைத்தியம் ஆயிட்டாரு திருமாவளவன்.